அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள். அதன் காரணமாக தலைநகரில் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கூறும் பொறுப்பையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள். தலைநகரான மதினாவை பொறுத்தவரை அவர்கள்தான் தலைமை நீதிபதியாகவும் இருந்தார்கள். தலைமை நீதிபதியாக இருப்பதுடன் ஆன்மீக தலைவராகவும் இருப்பதால் தமது தீர்ப்பில் எந்த தவறும் நிகழாது என்று அவர்கள் வாதிட்டிருக்க முடியும். அதை அப்படியே மக்கள் நம்பி இருப்பார்கள். நபிகள் நாயகத்தின் தீர்ப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் வேண்டுமானால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதலாம். அவரும் கூட வெளிப்படையாக அதை விமர்சிக்க முடியாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வாக்கு இருந்தது. ஆனால் இந்த மாமனிதர் என்ன சொன்னார்கள்? மக்களே, என்னிடம் நீங்கள் வழக்கு கொண்டு வருகின்றீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை விட தனது வாதத்தை நிலைநாட்டும் திறமை பெற்றவராக இருக்கிறார். நானும் அதை கேட்டு அதை உண்மை என நம்பி தீர்ப்பளித்து விடுவேன். ஆனால் மறுமையில் அவனுக்கு அது கேடாக முடியும் என்று எச்சரித்தார்கள். நூல் புகாரி 2458, 2680, 6967, 7169, 7181, 7185. ஒருவரது வாத திறமையை பார்த்து நீங்கள் எவ்வாறு தவறான முடிவுக்கு வருவீர்களோ அதுபோலவே நானும் முடிவு செய்யக்கூடியவன்தான். எனது தீர்ப்புகள் வாதங்களின் அடிப்படையில் தானே அமையுமே தவிர எனது ஆன்மீக சக்தியினால் உண்மையை கண்டுபிடித்து அளிக்கப்பட்ட தீர்ப்பாக இருக்காது என்று எந்த ஆன்மீக தலைவராவது அறிவித்ததுண்டா? தான் கூறியது தவறு என்று அம்பலமான பிறகும் அதற்கு 1000 வியாக்கியானம் கூறி சமாளிக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கிடையே யாரையும் ஏமாற்றாத, மக்களின் அறியாமையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாத தலைவராக இவர்கள் காட்சி தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைர்.